அறம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அகம் கன்சல்டன்சியில் ரொம்ப ஆழமாக நம்ம வலியுறுத்துகிறோம். நம்ம பார்த்த தொழில் நிறுவனங்களில் எங்களுக்கு செய்திகள் வரும்போது அந்த செய்திகள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தர்ம சங்கடத்தையும் உருவாக்கும். எந்த மாதிரி செய்திகள் வரும்னா, ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு பர்ச்சேஸ் ஆஃபீஸரோ இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு ஹெச்ஆர் மேனேஜரோ சில நேரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அறம் தவறி எப்படியாவது பொருளாதாரம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த தொழில் நிறுவனத்துக்கே தெரியாமல் அந்த வெண்டர்ஸ் கூட டைப் பண்ணி அவங்கக்கிட்ட கமிஷன் வாங்கிக்கிறாங்க. இப்படி அந்த கமிஷன் வாங்குகிற விஷயம் முதலாளிகளுக்கு தெரிய வரும்போது ஒரு மீட்டிங் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள அந்த கம்பெனியை விட்டு டெர்மினேட் பண்ணிடுறாங்க. நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, வள்ளுவர் சொன்ன குரல் தான், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம்ம உழைப்பினால் மட்டுமே அந்த வருமானம் வரணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மனிதன் உறுதியாக இருக்கிறானோ அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படியாவது பணக்காரர்களாகனான்னு சொல்லிட்டு அதே நிறுவனத்தில் வேலை செஞ்சு அங்கேயே சம்பளம் வாங்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி சமூகத்தில் பெருகிட்டு வராங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே அப்படி இல்லை, பெருகிட்டு வராங்க. இதை நம்ம ரொம்ப கவனம் எடுக்கணும். ஸோ இதை கவனம் எடுத்ததுனால தான் அகம் கன்சல்டன்சியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நேர்மையாக இருக்கிறது, ஒரு நேர்மையான தன்மையில் செயல்படுறது, ஒரு கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்கிறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கில் இந்த ட்ரைனிங் கொடுக்க அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு தொழில் நிறுவனத்தில் நேர்மை அப்படிங்கிறது மிகவும் ஒரு அடிப்படையான அறம் சார்ந்த விஷயமா இருக்குது.